1856ல யூனிஸ் ஃபுட் தன்னுடைய வீட்டுல ஒரு எளிய சோதனையை மேற்கொண்டாங்க. ஒரு கண்ணாடி குவளையில கார்பன் டை ஆக்சைடை நிரப்புனாங்க. இன்னொன்னுல சாதாரண காத்த நிரப்புனாங்க. ரெண்டையும் தூக்கிட்டு போய் வெயில்ல வச்சாங்க. சில நிமிடங்கள்ல கார்பன் டை ஆக்சைடு நிரம்பின குவளை அதிக வெப்பத்தை உறிஞ்சுறத அவங்க கண்டறிஞ்சாங்க. இந்த சோதனையின் அடிப்படையில அவங்க வெளியிட்ட ஆய்வுக் கட்டுரை, கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த காற்று பூமிக்கு அதிக வெப்பத்தை அளிக்கும் அப்படின்னு குறிப்பிட்டுச்சு. அதாவது வளிமண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடு அதிகரிச்சா வெப்பநிலை உயரும் அப்படின்னு அவங்க சுட்டி காட்டினாங்க. காலநிலை மாற்ற அபாயத்தின் தொடக்க புள்ளியா இந்த ஆய்வு இருக்கு. 3 வருடங்களுக்கு பிறகு ஜான் ரெண்டால் அப்படிங்கிற ஐரிஷ் விஞ்ஞானி மேம்பட்ட கருவிகளை பயன்படுத்தி பல்வேறு வாயுக்கள்ல வெப்ப உறிஞ்சுதலை ஆராய்ஞ்சு கிரீன் ஹவுஸ் விளைவை விஞ்ஞான ரீதியா நிறுவனாரு. அதுக்கப்புறமா உலகம் முழுக்க அந்த கண்டுபிடிப்பின் புகழ் பெரும்பாலும் டிண்டாலுக்கே போச்சு. ஃபுட் செய்த வேலை நீண்ட காலம் கவனிக்கப்படாமையே இருந்துச்சு. 155 ஆண்டுகளுக்கு பிறகு 2011ல வரலாற்றாசிரியர் ரேமன் சோரன்சன் ஃபுட் எழுதின 1856ஆம் ஆண்டு கட்டுரைய மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறமா தான் யூனிஸ் ஃபுட் இந்த துறையில ஒரு முன்னோடி அப்படிங்கிறதும் அவங்க பங்களிப்பு மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் உலக அளவுல பேசப்பட்டுச்சு. யூனிஸ் ஃபுட் விஞ்ஞானி மட்டும் இல்ல, அவங்க ஒரு கண்டுபிடிப்பாளர். பெண்கள் உரிமைக்காகவும் அடிமைத்தனத்துக்கு எதிராகவும் போராடி இருக்காங்க. 1800கள்ல பெண்கள் அறிவியல்ல ஈடுபட முடியாதுன்னு நம்பப்பட்ட காலத்துல யூனிஸ் ஃபுட் அமெரிக்க அறிவியல் இதழ்ல தன்னுடைய கட்டுரையை வெளியிட்ட மிக குறைந்த பெண்கள்ல ஒருவரா இருந்தாங்க. அவங்களுடைய பங்களிப்பை அங்கீகரிக்கிற விதமா 2022ல அமெரிக்கன் ஜியோபிசிக்கல் யூனியன் யுனைஸ் நியூட்டன் ஃபுட் மெடல் ஃபார் எர்த் லைஃப் சயின்ஸ் அப்படிங்கிற விருதை நிறுவுச்சு. இன்னைக்கோ உலகத்தின் முன்னணி காலநிலை விஞ்ஞானிகள்ல 12% பேர் மட்டுமே பெண்கள் இருக்கும்போது யூனிஸ் ஃபுட் நமக்கு ஒரு பெரிய உத்வேகமா திகழறாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பெண்கள் பத்தின கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.